அத்தியாயம் 21 பெய்ஜிங் வீழ்ச்சி. சீனப் பேரரசின் இதயமான யான்ஜிங் நகரம் கிபி 1215 இல் செங்கிஸ்கானின் முற்றுகைக்கு ஆளானது. அந்த நகரம் உலகிலேயே மிகவும் பாதுகாப்பு வாய்ந்த நகரமாக கருதப்பட்டது. அதைச் சுற்றி 40 அடி உயரமும் 40 மைல் நீளமும் கொண்ட பிரம்மாண்டமான மதில்கள் இருந்தன. அந்த மதில்களுக்கு மேல் நூற்றுக்கணக்கான வீரர்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்தனர். சீனர்கள் தங்களின் கோட்டைக்குள் உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொண்டு மங்கோலியர்கள் பசியால் கலைந்து போவார்கள் எனக் காத்திருந்தனர். ஆனால் செங்கிஸ்கான் சாதாரண மனிதர் அல்ல, அவன் பொறுமையின் சிகரம். அவன் பெய்ஜிங் நகரைச் சுற்றிலும் தனது கூடாரங்களை அமைத்து நகரத்திற்குச் செல்லும் அனைத்து விநியோகப் பாதைகளையும் துண்டித்தான். மாதக்கணக்கில் முற்றுகை நீடித்தது. நகரத்திற்குள் பஞ்சம் தலைவிரித்தாடியது. சீனர்கள் தங்களின் குதிரைகளையும் கழுதைகளையும் இறுதியில் ஒருவரை ஒருவர் அடித்து உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நகரத்தின் வீதிகளில் பிணங்கள் குவிந்து கிடந்தன. சீன மன்னன் இறுதியில் சமாதானத்திற்கு முன்வந்தான். அவன் தனது மகளை செங்கிஸ்கானுக்கு மணம் முடித்துக் கொடுத்து ஏகப்பட்ட தங்கம் மற்றும் பாத்துணிகளை கப்பமாகக் கொடுத்தான். செங்கிஸ்கான் தற்காலிகமாக முற்றுகையை விலக்கிக் கொண்டு சில மைல்கள் பின்வாங்கினான். ஆனால் சீன மன்னன் தனது தலைநகரை தெற்கே இருந்த கைபெங் எனும் இடத்திற்கு மாற்ற முயன்றபோது செங்கிஸ்கான் இதை ஒரு துரோகமாக கருதினான். அவன் மீண்டும் பெய்ஜிங் மீது பாய்ந்தான். இரண்டாவது முறையாக பெய்ஜிங் முற்றுகையிடப்பட்ட போது செங்கிஸ்கான் எந்த கருணையும் காட்டவில்லை. அவனது வீரர்கள் மதில்களில் ஏறி உள்ளே புகுந்தனர். அங்கே நடந்த அழிவு விவரிக்க முடியாதது. பெய்ஜிங் நகரம் 1 மாத காலம் எரிந்து கொண்டிருந்ததாகச் சொல்லப்படுகிறது. சீனர்களின் மாபெரும் மாளிகைகளும் நூலகங்களும் சாம்பலாயின. செங்கிஸ்கான் பெய்ஜிங்கை ஒரு எச்சரிக்கையாக உலகிற்கு மாற்றினான். என்னை எதிர்ப்பவர்களுக்கு இதுவே கதி என்பதே அவனது செய்தி. பெய்ஜிங் வீழ்ச்சிக்குப் பிறகு செங்கிஸ்கானுக்கு கிடைத்த கொள்ளைப் பொருட்கள் மலை போல குவிந்தன. பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள் அந்த தங்கத்தைச் சுமந்து மங்கோலியாவிற்குச் சென்றன. ஆனால் இந்தப் பொருட்களுக்கு மேலாக செங்கிஸ்கான் சீனர்களின் தொழில்நுட்பத்தை பறித்துக் கொண்டான். சீனர்களின் வெடிமருந்து மற்றும் முற்றுகை எந்திரங்களை இயக்குபவர்கள் செங்கிஸ்கானின் போர்ப்படையில் இணைக்கப்பட்டனர். இது பிற்காலத்தில் ஐரோப்பாவையும் மத்திய ஆசியாவையும் வெல்ல அவனுக்கு பெரும் உதவியாக இருந்தது. சீன வெற்றிக்குப் பிறகு செங்கிஸ்கான் தனது மகன் ஒக்டாயை சீனாவை பார்த்துக் கொள்ளுமாறு பணித்தான். அவன் தனது கவனத்தை இப்போது மேற்கே இருந்த இஸ்லாமிய நாடுகள் பக்கம் திருப்பினான். சீனா ஒரு மாபெரும் கடல் போன்றது. அதை செங்கிஸ்கான் முழுமையாய் குடிக்கவில்லை என்றாலும் அதன் முத்தை அவன் எடுத்துக் கொண்டான். சீன மக்கள் செங்கிஸ்கானை ஒரு பரலோகத்தின் மைந்தன் என மதிக்கத் தொடங்கினர். பெய்ஜிங்கின் அந்த வானம் அன்று இரத்த சிவப்பாக இருந்தது. ஒரு காலத்தில் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து அந்த நகரம் இன்று ஒரு நாடோடியின் காலடியில் சிதைந்து கிடந்தது. செங்கிஸ்கான் தனது குதிரையில் அந்தச் சாம்பல் வீதிகள் வழியாகச் சென்றபோது அவன் தனது வெற்றிக்கு தலைவணங்கினான். அவன் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்பது இப்போது உலகிற்கு உறுதியானது. ஆனால் அவனது பயணம் இன்னும் முடியவில்லை. மேற்கு அலைந்து கொண்டிருந்தது.